அகிலா, நீ நினைச்ச மாதிரியே உங்க அம்மாவுக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்காது. எனக்கு பயமா இருக்காது. நீ உடனே கிளம்பி வாது வா. சரிப்பா, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. நீங்க உடனே அம்மாவை பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. நான் உடனே கிளம்பி வரேன். அகிலா, அக்கா அகிலா, அக்கா அகிலா, கண்ணை திறங்கக்கா. அகிலா, கண்ணை திறந்து பாருமா. அக்கா அக்கா கண்ணை திறங்கக்கா. ப்ளீஸ் அகிலா, கண்ணை திறந்து பாரு அகிலா. அக்கா, பாருங்க மாமா. அகிலா, அக்கா, அக்கா, அகிலா, கண்ணை திறங்கக்கா. அகிலா, அகிலா, பாரு அகிலா. அகிலா என்னதான் விழுவிழுன்னு வெளுத்தாலும் இந்த ஜேம்ஸ் பாண்டுக்கு பாசம் போல. என்ன கதறாரு. அகிலா, அகிலா, அகிலா. வனஜா, நீ பெர்ஃபார்ம் பண்ணு. அக்கா அக்கா, ஐயோ பாத்து கூட்டிட்டு போங்க. அக்கா அக்கா, டாக்டர் என்னாச்சு? அக்காவை பாருங்க டாக்டர். 10 மணிக்கு நான் பார்க்கும்போது நல்லா தான் இருந்தாங்க. என்கிட்ட பேசினாங்க. 11 மணிக்கு நான் பெட்ரூம் போய் பார்க்கும்போது மயக்கமாயி கீழே விழுந்திருந்தாங்க. என்னாச்சுன்னு தெரியல டாக்டர். கொஞ்சம் பாருங்க டாக்டர், சீக்கிரம் பாருங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். என்ன இப்படி டெஸ்ட் பண்றாரு? காப்பாத்திடுவாரோ? நர்ஸ், ஆக்சிஜன் ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். உள்ள கூட்டிட்டு வாங்க. அக்கா அக்கா அகிலா, அக்கா அக்கா, ஐயோ அக்கா அக்கா. ஐயோ, எங்க அக்காவை எங்க கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு தெரியல. ஐயோ, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அக்கா அக்கா, ஏன் மாமா, நீங்க போய் பாக்கும்போது அக்கா மயக்க போட்டு கிடந்தாங்கன்னு சொன்னீங்களே டாக்டர் கிட்ட. அந்த நேரத்துல நீங்க ரூம்ல இல்லாம எங்க மாமா போனீங்க? இல்ல மாமா, நான் அக்கா மேல இருக்கிற அக்கறையில தான் மாமா கேட்டேன். அக்கா இப்படி ரூம்ல தனியா மயக்க போட்டு விழுந்திருக்காங்களே, பக்கத்துல துணைக்கு கூட யாரும் இல்லையே. அவங்க அந்த நேரத்துல என்ன சொல்ல நினைச்சாங்கன்னு தெரியலையே. எங்க அக்காக்கு இப்படி ஒரு நிலைமை தான் வரணுமா? வனஜா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? அக்கா மாமா, ஐயோ, என்ன அழக்கூட விட மாட்டாங்களே. அக்கா ரொம்ப சோகமா இருக்காரு. ஆறுதல் சொல்வோம். மாமா, அக்கா நல்ல மனசுக்கு அவங்களுக்கு ஒண்ணு ஆகாது மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. இவ்ளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்றோம், நம்புற மாதிரி தெரியலையே. அக்கா அக்கா. பா, அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா, டாக்டர் என்ன சொன்னாரு? ஒன்னும் சொல்லல ஆதி. உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. டாக்டர் வந்தாதான் தெரியும். உங்க அம்மா எப்ப மயக்கம் போட்டு விழுந்தாலோ என்னாச்சோன்னு தெரியல. பயமா இருக்காதே. பயப்படாதீங்கப்பா, தைரியமா இருங்க. அம்மாவுக்கு எதுவும் ஆகாது. ஆமா மாமா, நீங்க கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஆபத் பாந்தவா, இது மத்த நேரம் மாதிரி இல்லப்பா. இப்ப வந்திருக்கிற ஆபத்துல இருந்து உன் அம்மாவை உன்னால காப்பாத்தவே முடியாது. சொட்டு புட்டுன்னு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம்ல. அக்கா
சித்தி கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? டாக்டர் டாக்டர் அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? இவங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி மயக்கம் வந்திருக்கா? என்ன இன்வெஸ்டிகேஷன்? எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அப்படிலாம் நடந்ததில்லை டாக்டர். ஆமா டாக்டர், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது வரைக்கும் இப்படிலாம் நடந்ததில்ல. அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? இன்னும் கான்ஷியஸ் இல்லாம தான் இருக்காங்க. அவங்கள செக் பண்ணி பார்த்ததுல இது சாதாரண மயக்க மாதிரி தெரியல. இல்ல புரியல. பொதுவா பிரஷர், சுகர், பல்ஸ் வீக்கா இருந்தா தான் இந்த மாதிரி மயக்கம் வரும். ஆனா அவங்களுக்கு இந்த மாதிரி எதுவுமே இருக்கிறதா தெரியல. சோ அவங்க மயங்கி விழுந்ததுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு. ஆமா, அவங்க மயக்கம் ஆகும்போது கூட யார் இருந்தது? அதான் யாரும் இல்லையே. கூட யாரும் இல்ல டாக்டர், தனியா தான் இருந்தாங்க. ஆமா, இட்ஸ் ஓகே. பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கோம். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் மயக்கமானதுக்கு காரணம் என்னன்னு தெரிய வரும். தெரிய வந்துருமா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒருவேளை இந்த பிளட் டெஸ்ட் ரிசல்ட் வந்தா ஸ்லோ பாய்சன் விஷயம் தெரிஞ்சிருமோ? ரிங் போயிட்டே இருக்கு, அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை தூங்கிட்டாங்களோ? நந்தினி, நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். உனக்கு 100 ஆயுசு. என்னோட ஆயுசு இருக்கட்டும் ஆண்டி. அந்த அகிலாண்டேஸ்வரியோட ஆயில் எப்படி இருக்கு அது தெரிஞ்சுக்க தான் நான் கால் பண்ணேன். ஆயுள் எப்படி இருக்கும்? அரைகுறையா தான் இருக்கு. அகிலாண்டேஸ்வரியா ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்திருக்கோம். நான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சா? ஆமா ஆமா, நான் உன்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன்ல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அகிலாண்டேஸ்வரி ரூம்ல இருந்து ஜேம்ஸ் பாண்ட் கத்துற சத்தம் கேட்டது. ஓடி போய் பார்த்தா மயக்கம் போட்டு கிடந்த அகிலாண்டேஸ்வரி மடியில தூக்கி வச்சுக்கிட்டு ஓன்னு அழுதுகிட்டு இருந்தாரு. அப்புறம் நானும் கூட சேர்ந்து அழுது டிராமா பண்ணி ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துட்டோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நந்தினி. என்ன ஆண்டி? ஜேம்ஸ் பாண்ட் அழுதுட்டு இருந்தார்ல, அந்த டைம்ல ஆதி ஃபோன் பண்ணா. ஃபோன் அட்டன் பண்ண ஜேம்ஸ் பாண்ட், ஆதி நீ சொன்ன மாதிரியே உங்க அம்மா மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறா அப்படின்னு சொன்னாரு. ஆதி ஹாஸ்பிட்டல் வந்திருக்காரா? ஆமா நந்தினி, ஆதியும் பார்வதியும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. அந்த அகிலாண்டேஸ்வரி கண்டிஷன் பத்தி டாக்டர் என்ன சொன்னாரு? அவர் இன்னும் கண்ணு முழிக்கலன்னு தான் சொன்னாரு. அது மட்டும் இல்ல,
அவளுக்கு இப்போதைக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியலையா. பிளட் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எதனால மயக்கம் போட்டு விழுந்தா அப்படின்னு சொல்ல முடியுமா. ஏன் நந்தினி, அந்த ரிசல்ட் வந்துடுச்சுன்னா ஒருவேளை பாய்சன் கலந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுமோ? நீங்க பயப்பட வேண்டாம் ஆண்டி. அவ்வளவு சீக்கிரம் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அகிலாண்டேஸ்வரி வசதியானவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பணம் பறிக்கிறதுக்காக சீனை போடுவாங்க. ஆமா ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். சாதாரண ஆளுங்க ஹாஸ்பிட்டல் போனாலே எக்கச்சக்கமா பில்லு போடுவாங்க. அதுலயும் நம்ம அகிலா பணம் காய்க்கிற மரமாச்சே, சும்மா விடுவாங்களா? அதுவும் சரிதான். அநேகமா அந்த அகிலாண்டேஸ்வரி கோமா ஸ்டேஜுக்கு போயிருக்கணும். டாக்டர் அதை வெளியில சொல்லாம மறைச்சு ட்ரீட்மெண்ட் நடக்கிற மாதிரி டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இருக்கும் இருக்கும். ஆண்டி, அந்த அகிலாண்டேஸ்வரியோட சாப்டர் அவ்வளவுதான், முடிஞ்சு போன அத்தியாயம். இவ்ளோ சீக்கிரம் அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு நான் எண்டு கார்டு போடுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆண்டி. ஆண்டி, ஆதி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அங்க என்ன நடக்குதுன்னு அப்பப்ப எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நான் கால் பண்றேன், நீ இப்ப போனை வச்சிரு. நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, அப்புறம் சந்தேகம் வந்துட போகுது. ஓகே ஆண்டி. bye. கதை முடிஞ்சிருக்குமா? சார், உங்களை டாக்டர் உள்ள வர சொன்னாரு. சரிங்க. ஓகே சார். பார்வதி பார்த்துட்டு வந்துடும். வாங்க போலாம். டாக்டர் கூப்பிட்டுருக்காரே, போங்க போங்க. நல்ல பெரிய பில்லா போடுறதுக்கு தான் கூப்பிட்டுருப்பாரு. வாங்கிட்டு வாங்க. நிக்கிறத பாரு, இவளுக்கும் அடுத்து விஷத்தை வைக்கணும். எஸ் கமெண்ட். ஹலோ டாக்டர். வாங்க மிஸ்டர் ஆதி சார், உட்காருங்க. உட்காருங்கப்பா. மேடத்தோட பிளட் ரிப்போர்ட் வந்துருச்சு. அம்மா மயக்கமானதுக்கு என்ன ரீசன் டாக்டர்? அவங்க பிளட்ல பாய்சன் கலந்துருக்கு. எப்படி டாக்டர்? அவங்க சாப்பிட்ற ஃபுட்டுல இருந்து பிளட்ல கலந்துருக்கலாம். எல்லாரும் ஒன்னாதான் சாப்பிடுவாங்க, அவங்க ஃபுட்டை மட்டும் எப்படி பாய்சன் பண்ண முடியும்? ஆமா டாக்டர், எனக்கு அந்த டவுட் இருக்கு. ஃபுட்டுனா சாப்பிட்ற பொருள் மட்டும் இல்லை, மாத்திரை, டானிக், இப்படி எது எடுத்துட்டு இருந்தாலும் அதுல இருந்து கூட பிளட்ல கலந்துருக்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளோ ஏன், குடிக்கிற தண்ணியில இருந்து கூட கலந்துருக்கலாம். பிளட்ல இருந்த பாய்சன் மூளையை அஃபெக்ட் பண்ணிருக்கு, அதனால தான் மயக்கமாயிருக்காங்க. திரும்ப கான்ஷியஸ் எப்போ வரும் டாக்டர்? பிளட்ல பாய்சன் கலந்துருக்கிறது தெரிஞ்சு போச்சு. அதை ரிகவர் பண்றதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு. கான்ஷியஸ் எப்போ வரும்னு இப்போதைக்கு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஹலோ, அதோ வரேன். ஜஸ்ட் மினிட். மாமா, டாக்டர் எதுக்காக கூப்பிட்டாரு? அம்மாவை பத்தி என்ன சொன்னாரு? அம்மாவோட பிளட்ல பாய்சன் கலந்துருக்குன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதனால தான் அம்மா மயக்கமாயிருக்காங்க. என்ன மாமா சொல்றீங்க? அம்மாவோட பிளட்ல எப்படி விஷம் கலந்திருக்கும்? சாப்பிட்ற இதுலயும் கலந்துருக்கும் டாக்டர் சொல்றாரு. பா, அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே இருந்தேன். இப்ப பாத்தீங்களா டாக்டர் என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு? உங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாத ஆதி. இப்பெல்லாம் நான் எதை சொன்னாலும் உங்க அம்மா அதை கேட்கறதே இல்ல. நான் கிழக்குன்னு சொன்னா உங்க அம்மா மேற்குன்னு சொல்றா. என் மேல இருக்கிற கோபத்துல வனஜாவுக்கு அதிக இடம் கொடுத்து வச்சிருக்கா. அதனால இப்போ உன் அம்மாவுக்கு எல்லாமே வனஜாதான். அது மட்டும் இல்ல, உங்க அம்மாவுக்கு சாப்பாடு பரிமாறத்துல இருந்து தேவையானது செய்யற வரைக்கும் எல்லாமே வனஜாதான். பட்டம்மாவை கூட பக்கத்துல விடுறது இல்ல. நான் என்ன பண்றது ஆதி?
வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிட்றதால எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்ற சாப்பாட்டில் கலக்க வாய்ப்பு இல்லை. வேற எதுலையாவது தான் மிக்ஸ் பண்ணியிருக்கணும். நீ எதை சொல்ற ஆதி? மாத்திரை டானிக்னு டாக்டர் சொன்னதை சொல்றியா? அப்படித்தான் நினைக்கிறேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அம்மா மாத்திரை டானிக் எதனா புதுசாக சாப்பிட்றாங்களா? டிப்ரெஷனுக்காக உங்க அம்மா மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, கூடவே அயன் டானிக் வேற சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. டானிக் பாட்டில் விஷயமா வனஜா அம்மா நடந்துக்கிட்ட விதத்தை பத்தி ஐஸ்வர்யா அம்மா என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் இப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்ன விஷயம்? பட்டம்மா கை தவறி ஆண்டி சாப்பிட்ற டானிக் பாட்டில கீழே போட்டாங்க. பாட்டில இருந்த டானிக் எல்லாம் கீழே கொட்டிடுச்சு. அதை பார்த்துட்டு ஆண்டி கூட அமைதியா தான் இருந்தாங்க. ஆனா வனஜா ஆண்டி டென்ஷன் ஆகி அவங்க வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம அவங்கள வாய்க்கு வந்தபடி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டானிக் விஷயத்தில் அவங்க ஏன் அவ்வளோ டென்ஷன் ஆகணும்? திடீர்னு அம்மா மேலே என்ன அவளாக்குற? உங்க அம்மாவை எப்பவும் தன்னோட கைக்குள்ள வச்சுக்கிட்டு வனஜா நினைச்சதை சாதிக்கணும்ல, அதுக்காக தான். இல்லைப்பா, எனக்கு ஏதோ தப்பா படுது. அம்மா சாப்பிட்ற இந்த டானிக் பாட்டிலை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். உடனே யாரையாவது அமிச்சு அதை எடுத்துட்டு வர சொல்லுங்க. சரிப்பா, அப்ப நான் சுந்தரத்துக்கு ஃபோன் பண்ணி அம்மா ரூம்ல இருக்கிற டானிக் எடுத்துட்டு வர சொல்றேன். அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல மாமா? நீ கவலைப்படாத, அம்மாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். யாரு இந்த நேரத்துல ஃபோன் பண்றது? ஐயா ஃபோன் பண்றாரு. இந்த நேரத்துல எதுக்கு ஃபோன் பண்றாரு? சொல்லுங்க ஐயா. சுந்தரம், நான் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன். என்னையா சொல்றீங்க? இந்த நேரத்துல எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க? யாருக்கு என்னையா பிரச்சனை? அகிலா ஐசியூல இருக்கா. என்னையா சொல்றீங்க? அம்மாவுக்கு என்னாச்சு? பேச்சு மூச்சு இல்லாம பெட்ரூம்ல மயக்கம் போட்டு கீழே விழுந்திருந்தா. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கேன். ஐயோ, அகிலா சாப்பிட்ட டானிக்கை டெஸ்ட் பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நீ அகிலா ரூமுக்கு போய் அங்க இருக்கிற டானிக் பாட்டில் எடுத்துக்கிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வா. சரிங்கய்யா, நான் அதை எடுத்துக்கிட்டு வரேன். அம்மா இப்ப எப்படியா இருக்காங்க? இன்னும் சுயநினைவு இல்லாம தான் இருக்கா. நீ டானிக் பாட்டில் எடுத்துக்கிட்டு உடனே வா சுந்தரம். சரிங்கய்யா. நான் சுந்தரத்துக்கிட்ட சொல்லிட்டேன் ஆதி, அவர் டானிக் பாட்டில் எடுத்துட்டு வந்துருவாரு. ஓகேப்பா. மாப்பிள்ள ஃபோன் பண்றாரு. சொல்லுங்க மாப்பிள்ள. அம்மா எங்க இருக்கீங்க? ஐயா ஃபோன் பண்ணியிருந்தாரு. டானிக் பாட்டில் எடுக்க அம்மா ரூமுக்கு போய்கிட்டு இருக்கேன். அம்மா ரூமுக்கு போய் டானிக் பாட்டில் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன செய்யணும் சொல்லுங்க மாப்பிள்ள. நீங்க சொல்றபடியே செய்யற மாப்பிள்ள. ஓகே மாமா, தேடி பார்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரிங்க மாப்பிள்ள.